வந்து இங்க இருக்குது அப்படின்னா, நார்மலா பிளான்ட்ஸ் வளர்க்குற அந்த மண்ணு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொக்கோ பிட், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, மண்புழு உரம், அப்புறமா கொஞ்சம் ட்ரை லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு தான் வந்து இந்த மிக்சர் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். இந்த மிக்சர் ரெடி பண்ணிட்டு, மீன் தொட்டியில போட்டுட்டு, இதுக்கு மேல வந்து ஆத்து மணல வந்து நம்ம வந்து போட்டு அத கம்ப்ளீட் பண்ணிருவோம். இந்த ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், கொக்கோ பிட்டை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கணும். கொக்கோ பிட் வந்து 2 கிலோ நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 5 கிலோலேருந்து 6 கிலோ நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்டாக ஆகும் கொக்கோ பிட். அதுக்கப்புறம் ஆற்று மணலையும் வந்து அழுக்கெல்லாம் போகிற மாதிரி நல்லா அலசி தண்ணி வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணிக்கணும். ஸோ அது பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக இருக்கும் பேஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்மேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மிக்சரை வந்து மீன் தொட்டி மேலே அப்படியே போட்டோம் அப்படின்னா அழகா வந்து பேஸ் வந்து செட் ஆயிரும். அதுக்கப்புறம் டைரெக்டாக தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா ரொம்ப வந்து தண்ணி கலங்கலா